போகிறோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுக்காவில் கிள்ளியூரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சார் என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். கிள்ளியூரில் இருந்து என்னோடய வீடு தொலையாவட்டம் கிள்ளியூரில் தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் 1.5 வருஷமாக கடை நடத்திட்டுருக்கேன். 2 வருஷமாக கடை நடத்திட்டு 1.5 வருஷமாக பக்கத்தில் கிள்ளியூருக்குள்ள கடை நடத்திட்டு இருந்தேன். 1.5 வருஷம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் தான் அக்ரிமெண்ட் போட்டு தந்தாங்க. அதனால 1 வருஷம் கழிஞ்சது என்னை காலி பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுத்தாங்க. ஆப்போசிட்டில் வந்து இடம் பேசி வாங்குறதுக்கு தான் நாங்கள் இது பண்ணோம். ஆனால் வந்து பக்கத்தில் ஒருத்தங்க இடம் கொடுத்து நான் அதில் வந்து மண் நிரப்பி கடையை கட்டி 3.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி கடையை கட்டினேன். கட்டும்போது அக்ரிமெண்ட் கேட்டப்போ அந்த இடத்தோட ஓனர் வந்து பையன் மிலிட்ரியில் இருக்கான், அவனோட பெரியப்பா தான் அந்த இடத்த எனக்கு கொடுத்தது. பையன் வந்ததுக்கப்புறம் உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க. ஆனால் கட்டி 4 மாதம் கடையும் ஓட்டினதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் கேட்டப்போ பையன் வரட்டும் போட்டு தரேன்னு சொன்னாங்க. அப்படி பையன் வரட்டும்னு சொல்லியே நாட்களை கடத்திட்டு இருந்தாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையில் கொஞ்ச நாள் நான் கடையை பூட்டி வச்சுட்டு நான் என் பையன் பக்கத்தில் போயிருந்தேன். பையன் வந்து ஈரோட்டில் படிச்சுட்ருக்கேன். அங்கே போனேன். அங்கே போயிட்டு திருப்பி வந்து ஒரு 2 மாதம் கழித்து கடையை நடத்த வந்தப்போ கடையை நடத்த விடலாங்க. உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடையை நடத்த விடாமல் இது பண்ணான். அதுக்கப்புறம் சரி பிரச்சனையை முடிச்சுட்டு வா, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி நான் கட்டின கடைக்கு ஏன் இவன் இப்படி பேசுகிறான்னு அந்த நேரம் நான் யோசிக்கல. திருப்பி வந்து ஒரு 2 மாதம் திரும்பவும் வந்து கடையை திறக்க வந்தப்போ நீ வந்து கடையை நடத்தணுமா இருந்தால் நீ மட்டும்தான் நடத்தணும், நீ ஒத்தையில் இங்கே இருந்து நீ ஒத்தையில் கடையை நடத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னால் வந்து ஒத்தையில் கடை நடத்த முடியாது. ஒரு கடையில் நான் 4 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தேன். 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருந்த கடையில் என்னால் ஒத்தையில் வேலை பார்க்க முடியாது. அதனால் என் பிள்ளைங்களை வச்சு பக்கத்தில் வேலைக்கு ஆள் வச்சு கடையை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அது முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி பிரச்சனைகளே வேண்டான்னு சொல்லிட்டு பின்னும் திரும்பவும் 2 நாள் கழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணான்னா என்னோட கடையோட பூட்டை உடச்சி அவன் வீடு வேலை பார்க்குறதுக்கு வேண்டி அவனோட பொருளெல்லாம் உள்ளே கொண்டு போட்டு என்னோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் இதை வந்து தெரிஞ்சு நான் வந்து கேட்டப்போ உனக்கு கடையும் தர முடியாது, நீ கட்டினதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வெளியே தான் தள்ளினானே தவிர எனக்கு அந்த கடையை கொடுக்கல. சரி இதை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணது கருங்கல் ஸ்டேஷனுக்கு போனப்போ உன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, அப்போ எப்படிமா உனக்கு கடையை வாங்கி தர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. சரி உங்கள் கவர்மெண்ட் சட்டப்படி என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் இவங்க விசாரணை பேரில் விசாரணை வச்சப்போ 1 வாரம் டைம் கேட்டாங்க. அவங்க 1 வாரம் போகட்டும், அதுக்குள்ளே நான் கடையை என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 வாரம் தானே, எஸ்ஐ சாரும் ஒன்று என்ன சொன்னாங்கன்னா சரிம்மா 1 வாரம் தானே, அந்த 1 வாரம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் 1 வாரம் கழித்து திருப்பி கூப்பிட்டு கேட்டப்போ எஸ்ஐ சார் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் 1 வாரம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சொல்லிட்டு திருப்பி இவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசினா 1 வாரம் ஆகட்டும்னு சொன்னால் அந்த 1 வாரமே தாண்டி உனக்கு இன்னும் 1 வாரம் ஆகலை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டு திங்கக்கிழமை நான் வழக்கம் போல் கடைக்குள்ளே போய் உட்கார்ந்தேன். ஏன்னா நான் கட்டினது 3.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் கட்டினது. நான் மட்டும் இல்லை, சின்ன பசங்களை வச்சு அது ராத்திரி பகலை வேலை பார்த்து பக்கத்தில் விசாரிச்சா எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேஷன்லேயும் இதைத்தான் சொல்லி நீங்கள் பக்கத்தில் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. சரி 3 நாள் கடையில் உட்காந்து எனக்கு அப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் உட்காந்தானே போன அன்னைக்கு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கடையை உள்ளே வச்சு என்னை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி கரண்டையெல்லாம் கட் பண்ணி நீ இந்த இருட்டுக்குள்ளே எப்படி இருக்க அப்படி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரங்களெல்லாம் இருந்த பிறகுமே ஒரு ஸ்டேஷனில் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பூட்டி வச்சாங்க. சிங்கப்படைக்கு ஃபோன் பண்ணி 2 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கோம். ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கருங்க ஸ்டேஷனில் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி எங்களை மிரட்டுறாங்க. ஏமா நீ கடையிலேருந்து ஒன்று இறங்க தானே சொன்னோம், வாரிட்டு போக வேண்டியதானே, நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க கேட்குறாங்க. ஸ்டேஷனில் வந்து ஒரு பொண்ணுக்கு போராடும் போது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி திருப்பியும் 2 நாள் இருந்து அதுக்கப்புறம் அவன் கடையை உடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு அவன் ட்ரை பண்ணதும் அது வரைக்கும் வீடியோ இருக்குன்ட்டேன். அதை காமிச்சாலே அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாங்க.
இது எல்லாமே நான் திருப்பியும் கேஸ் நான் கடைக்குள்ளே இருக்கும்போதே போலீஸ்காரங்க நீ உள்ளே இருமா வெளியே நீங்கள் ஒருத்தங்களை சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னாங்க. கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தா ஸ்டேஷனில் வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது நான் வெளியே இறங்கி சரி கம்ப்ளைண்ட் கரண்ட் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், சார் கம்ப்ளைண்ட் வாங்குறது உங்களோட கடமை, நான் கொடுக்குறது என்னோட கடமை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட்டே வாங்குறாங்க. இதே கருங்கல் ஸ்டேஷனில் எஸ்ஐ சார் பேசினது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரணை உள்ள பேரில் விசாரணையும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்து பூட்டு வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. நான் பூட்டை வாங்கி திரும்பவும் பூட்டி போட்டால் காலையில் நான் கடைக்கு போகும்போது திரும்பவும் பூட்டை உடைக்கிறாங்க. உடச்சிட்டுனா கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. இனிமேல் நீங்கள் வந்தோன்னா கொலை வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அது திரும்பவும் கொண்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்கிட்ட இந்த சிஆர்சார் போட்டு தந்துருக்காங்க 2 பெட்டிஷன் கொடுத்ததுக்கு. அது எல்லாம் பண்ணாலும் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு மனு கொடுக்குறேன். திங்கக்கிழமை மனு கொடுத்தா அந்த விசாரணை திங்கக்கிழமை கருங்க ஸ்டேஷனில் வருது. அப்போது எஸ்ஐ சார் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இடம் ஏன் அவங்களோட இடம் தான். வாக்கு மூலமாக ஒரு எக்ரிமெண்ட் பேசினா அது எங்கே செல்லுபடி ஆகாதா? அவங்க பையன் கையெழுத்து போட்டு தரேங்கிறாங்க. ஓகே, அது கையெழுத்து போட்டு தராங்க. சரி, நான் இவ்வளோ கட்டினதுக்கு அந்த ஊர்லேயே எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க அவள் தான் கட்டினான்ட்டு. அப்போ என்னை 3.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி நான் கட்டடத்தை ஒரே நாளில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்தால் மறுநாள் கருங்கல் ஸ்டேஷனில் விசாரணை நடக்குது. எஸ்ஐ சாரே சொல்கிறாரு, நீங்கள் இடிக்கலாம், உங்களுக்கு இடிக்கிறதுக்குள்ள உரிமை இருக்குது அப்படின்ட்டு. நைட்டோட நைட்டாக அந்த கடையை தரமட்டம் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு என்னதான் இது? இப்போ கவர்மெண்ட்டில் பொண்ணுங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கா, நல்ல இது இருக்கா? எனக்கு இப்போ யாருமே இல்லை, நான் ஒத்தையில் தான் இருக்கேன். இதுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒத்தையில் நிற்க முடியாதா, ஒத்தையில் நின்று வாழ முடியாதா? இது கவர்மெண்ட் பொண்ணுங்களுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. ஸ்டேஷனில் போனால் விரட்டி விட்றாங்க. ஸ்டேஷனில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் பதிலே இல்லை. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும்? கவர்மெண்ட் என்ன தான் பண்ணிட்டு இருக்கு? இப்போ ஆட்சிக்கு தலைவர் எல்லாருக்கும் மகளிருக்கு நிறைய சிங்கப்படையெல்லாம் பொண்ணுங்களுக்கே வேண்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சப்போர்ட்டு காணமே. சிங்கப்படைக்கு ஃபோன் பண்ணால் எந்த ஒரு பதிலும் இல்லையே. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும்? அப்போ ஒத்தையில் ஒரு பொண்ணு வாழக்கூடாதா, இல்லை ஒரு தொழில் பண்ணக்கூடாதா, என்ன தான் பண்ணக்கூடாது? இப்போ ஒத்தையில் நிற்கக்கூடாது. அப்போ பொண்ணுங்கன்னா ஒத்தையில் நிற்கக்கூடாது, ஒத்தையில் இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் பார்த்துட்டே தான் இருக்கும். இதுதான் கவர்மெண்ட். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு உள்ள நம்பிக்கையில் இதை நான் பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. எனக்கு வேறு எந்த ஒரு எவிடன்ஸோ எந்த இதில் கரண்ட் பில்லு மட்டும் கட்டினதுக்குள்ளே இருக்குது. எனக்கு லைசன்ஸ் இருக்குது, ஃபுட் லைசன்ஸ் இருக்குது, கடையோட ஆதாரம் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இருந்துட்டும் எந்த ஒரு இதுவும் வீடியோ ஆதாரம் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன தான் ஆதாரம் வேணும் கவர்மெண்ட்டுக்கு? பொண்ணு நான் ஒருத்தி, இதுபோல் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு தெரியல. கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி ஏறி இறங்குறது எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியாது. இன்றைக்கி நான் பேசுகிறேன் வீடியோவில், இது எத்தனை பேர் ரீச் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுபோல் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. தொழில் செய்யணும், முன்னுக்கு வரணும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு தொழிலில் முன்னுரிமை வேற வச்சுருக்காங்க. ஆனால் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த நாங்கள் ஒரு 5 வருஷம் அவங்க தரேன்னாங்க. பிள்ளைங்கள் முதல் சின்ன பிள்ளைங்கள் முதல் நாங்கள் எல்லாருமே நைட் இரவு பகலாக பார்க்காம கட்டின ஒரு எங்களோட ஆசையாக கட்டின இடத்த அவங்க நைட்டோட நைட்டு இடித்தாங்க. எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, அவனுக்கு அக்ரிமெண்ட் இல்லை, அவனோட இடத்துல நீ எதுக்கு கட்டின? இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்த கொடுக்காம யாராவது கட்டுவாங்களா? அந்த இடத்த 6 மாதமாக நான் கட்டியிருக்கேன். அந்த 6 மாதமாக இடத்தோட உரிமையாளருக்கு தெரியாமல நான் கட்டியிருக்கேன். நீ எதுக்கு கட்டின, ஏன் கட்டினேன்னு கேள்வி தவிர என்னக்கிட்ட கேட்கணுமே தவிர யாருமே அவங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. உன்னோட இடத்துல இப்படி ஒருத்தவங்க கொண்டு ஸ்டேஷனில் அவங்க தான் கெட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுபோல் எத்தனை பேர், எத்தனை அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்களோட வாழ்க்கை இதில் இருக்குது. இப்போ நான் வேலை செய்யறதுல நானே வேலைக்கு வச்சது பொண்ணுங்களை தான். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நானே வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், பொண்ணுங்களை வச்சு. நானும் லேடிஸை வச்சு தான் வேலையை பார்த்துட்டு. அப்போ இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இவங்க எதுவுமே இல்லாமல் என்ன தரமட்டமாக ஆக்கிட்டு போகிறாங்கன்னா, இது மாதிரி கவர்மெண்ட்டில் நமக்கு ஒரு பதிலே இல்லாமல் இருக்கும்போது எத்தனை அப்பாவிகள் வருவாங்க ஸ்டேஷனில்? எத்தனை பேர் கேள்வி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அப்படி இருக்குது. இந்த கவர்மெண்ட் இப்படி செய்யும்போது எத்தனை பேர் முன்னுக்கு வருவாங்க? எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிக்குது?
இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கவர்மெண்ட் பார்த்துட்டு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, சிஎம்க்கு ஓட்டு போடுறாங்க, அவரை இன்னால தான் உட்கார வைக்கணும்னு எல்லா மக்களும் ஆசையோடு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் கழிஞ்ச ஆட்சியில் தான் சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தா இந்த ஆட்சியில் அதை விட மேலாக இருக்குது. ஸ்டேஷனில் போனாலே வெளியே துரத்தி விட்றாங்க. மக்களோட வரி பணத்தில் தான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு இது இல்லை, பாதுகாப்பு இல்லை. இது நான் மட்டும் இல்லை, என்னை போல் எத்தனையோ பேர் இருக்காங்க. பார்த்து பண்ணுங்க. கணவனை விட்டு பிரிஞ்சிருந்தாச்சுன்னா அவளுக்கு தனிமையில் வாழ முடியாது. ஸ்டேஷன் போயாச்சுன்னா தப்பானவா, ஒருத்தவங்கள்ட்ட பேசியாச்சுன்னா கெட்டவா, தப்பானவா. இது ஒரு வீட்டுக்காரர் ஒரு ஆம்பளை துணை இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் வாழ முடியும். ஒரு ஆம்பளை துணை இல்லைன்னா இந்த சமூகத்தில் வாழவே முடியாது. அப்படி தானே? இதுதான் அரசாங்கம். அப்போ எப்படி தான் பொண்ணுங்க எப்படி தான் பிழைக்கிறது, எப்படி தான் வாழ்கிறது? அவங்களுக்கு வாழ்வாதாரம் தான் என்ன தெரிய மாட்டேங்குது. ஆண்கள் துணை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வெளியே இறங்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆம்பளைங்க இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வாழக்கூடாது. இதுதான் கவர்மெண்ட்டு. ஸ்டேஷனில் போனால் தப்பாக பேசுகிறாங்க, கூட வரவங்க தப்பாக பேசுகிறாங்க. இது கடை வச்சுருந்த இடத்துலேயே அவனும் தப்பாக தான் பேசுகிறான். அதுவும் கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்கு. அவங்க அதை பற்றி அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தப்பான பொண்ணு தப்பான பொண்ணு தப்பான பொண்ணு தனிமையில் இருந்தாச்சுனாலே தப்பான பொண்ணு தானா? அப்போ எப்படி தான் பிழைக்கிறது? ஒரு பொண்ணு ஒத்தையில எப்படி தான் பிழைக்கிறது? என்னைக்கு தான் இதுக்கு நீதி வரணும்னு தெரியல. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. என்ன பாதுகாப்புன்னு தெரிய மாட்டேங்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பாவப்பட்ட பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்க. இது எதுக்கு நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடையை நடத்தும் போது அந்த கடையோட உரிமையாளர் வந்து அவங்கள்ட்ட கேட்காம ஒரு தகவல் கொடுக்காம அந்த கடையை இடிக்கிறாங்கன்னா இது கவர்மெண்ட்டும் ஒரு இதை சொல்ல மாட்டேங்குது. கவர்மெண்ட்டுக்கிட்ட போனால் அவங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் எல்லாரும் பெண்களை பார்த்தோன்னா விரட்டி தான் விட்றாங்க வெளியில். இது இந்த போன ஆட்சியில் இப்படி நடந்து நம்ம நோட் பண்ணோம்னா இந்த ஆட்சியில் அதோட கொடுமையாக நடக்குது. பெண்களுக்கு முன்னுரிமைங்கிறாங்க. இதே மாதிரி பிரச்சனை வந்தால் பெண்களை யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். மனு கொடுத்த உடனே வந்து கரிங்கல் ஸ்டேஷனுக்கு வந்து இது வாய்தா இல்லையா திக்கிட்டு இருக்கு. சாரி, திங்கக்கிழமை நாங்கள் வந்து மனு திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் போய் மனு கொடுக்குறோம். அடுத்த நாள் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க, கருங்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் போய் எங்கள் கடையை மீட்டு தருமாறு இந்த உயர் அதிகாரிகிட்ட நாங்கள் சொல்கிறோம். காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்கிறோம். அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து கடைக்கு போகலான்னு போகும்போது கடை இருக்கிற இடத்துல தரமட்டமாக்கிட்டாங்க. கடையில் இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லை, செங்கலும் மண்ணும் மட்டும்தான் கிடக்குது. அது வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சிஎம் செல் வரைக்கும் உங்களால் தான் கொண்டே சேர்க்க முடியும். மறக்காமல் இந்த பாவப்பட்ட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஒன்றும் பிடுங்கிட்டு போக மாட்டேன், கொல்ல மாட்டேன். நீங்கள் படிச்சது வேலை நான் இப்போ கம்ப்ளைண்ட் பிடிச்சி உள்ள இட்டு கடத்தி கொண்டு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சட்டம் எல்லாம் கிடைக்கும். அதான் பண்ணலாம். எஸ்ஐக்கு நம்பர் தரட்டா?
ஒரு பைசா அந்த கடையில யார் பணம் போட்டு கொடுத்தேன்? கரண்ட் பில்லுக்கு யார் பணம் போட்டு கொடுத்தேன்? கரண்ட் பில்லுக்கு பைசா தரல, வாடகை தரல. வாடகை தரலைன்னா நான் கடன் நடத்தணும். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 2 3 வாட்டி நான் நீ கட்டேன். பையன் நான் போவல அதுக்கு நான் பணம் முடக்கி உண்டாக்கிட்டு இருக்குது. நீங்க கட்டல. அப்ப வாடகையா? உங்களுக்கு எனக்கு பேச்சல. பேச்சில நாங்க பேசதான் செய்வோம். நீங்க வாடகை சொல்லுவீங்கல்ல. வாடகை நான் கடன் நடத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தா வாடகை நான் கொடுக்காம இருந்தா தப்பு. வாடகை தந்தியா? முதல்ல வாடகை தந்தியா? வீடியோ எடுத்து என்ன வீடியோ எடுத்து கண்டத்துல எடுத்து வீடியோ எடுத்து எக்ரிமெண்ட் தந்திருக்கு இல்லையே. வாடகை கொடுத்து வாடகை ஏன் முடியல? ஏன் முடியல? நான் 3 லட்சம் ரூபாய் மேல செலவு பண்ணிட்டு எனக்கு நடத்த விட மாட்டேன்னு என்ன கணக்கு? நீங்க வீடியோ எடுத்து ஒரு காரியம் இல்ல. இப்ப உங்களை என்ன உங்களுக்கு எனக்கு பேச்சு இல்ல. உங்களுக்கு எனக்கு பேச்சு இல்ல. நான் இப்ப என்னது நான் சிம்ம எனக்கு பொருள் எல்லாம் வேஸ்டா எடுத்து இல்லாக்கி போட்டுருக்கேன். நான் பாத்துக்கிறேன். வாடகை கொடுத்து வாடகை கொடுக்கல. என்ன வாடகை கொடுக்கல? அத வீட்ல உள்ள 2 மாசம் தந்தாச்சு நீ. 2 மாசம் தந்தாச்சு. கண்ட எனக்கு வேண்டாம். கண்ட எனக்கு வேண்டாம். கண்ட எனக்கு வேண்டாம். கண்ட எனக்கு வேண்டாம். இப்ப இல்ல வீடியோ எடுத்து இப்ப நீ ஒரு காரியம் நீ செய்த ஒரு காரியம் நடக்காது. வேண்டாம். உனக்கு நான் அட்வான்ஸ் வாங்கல. நடக்கல. அட்வான்ஸ் வாங்கல. வேண்டாம். எக்ரிமெண்ட் கிடையாது. எக்ரிமெண்ட் நீ வாயால வாடகை சொன்னீ வாடகை நான் வாடகை கேட்டேன். தந்து கடை நடத்தணும் அமையலாம் சொன்னீங்க. வாடகை தரலன்னா என்ன கடையை நடத்த விட்டா வாடகை தர முடியும். வாடகை பாத்து ஒரு வருஷம் 18 மாசம் வாடகை அப்படி ஒண்ணு இல்ல. 6 மாசம் தான் வாடகை. 6 மாசம் வாடகை. 6 மாசம் தான் உண்டு. 6 கரண்ட் பில் 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டிட்டு இருந்தேன். நான் தான் கட்டிட்டு இருந்தேன். என்ன கொண்டாலே எனக்கு குழப்பையில நான் இங்க வர மாட்டேன். எனக்கு ஒண்ணு எனக்கு நீங்க உனக்கு பொருளை எந்த பொருளையே தேவையில்லை. சரியாம அப்படியே ஒரு சிமெண்ட் எடுக்கட்டு. சரி நீ ஒரு இந்த சிமெண்ட் எடுக்கட்டு. சிமெண்ட் 22,000 கொண்டு வா. வாடகை கரண்ட் பில் எல்லாம் கொண்டு வா. கடை நடத்தி 22,000 கொண்டு உனக்கு முடியுமா? கொண்டு வா. வாடகை கொண்டு வா. கடையை நடத்திக்க. 22,000 வாடகை இல்ல 22,000 எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு வாடகை? நீங்க என்ன இப்படி பண்றீங்க? 11 மாசம் வாடகை 22,000 வந்து கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து கொண்டு வா. என்ன செய்திருக்கேன்? நான் இந்த பொருள் எல்லாம் போடி எனக்கு வேலைக்கு நான் போட்டுக்கிறேன். சரி நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப மேல ஏறுனாங்க எங்க சிமெண்ட் எடுக்கட்டு. எனக்கு வேலை செய்யறதா நான் கேக்கேன். நான் வேலை செய்யறதா கேக்கேன். எனக்கு எந்த வருமானமும் இல்ல. எனக்கு இந்த வேலை செஞ்சதா எனக்கு உண்டு. சும்மா வாடகை நான் சும்மா இருந்தேன். 2 தடவை வந்து கேட்டேன். அந்த பிரச்சனை பண்ணுங்க. எனக்கு அதை பத்தி ஒரு எனக்கு கிடைக்கல நான் பண்ணி. எனக்கு கிடைக்கல நான் பண்ணி. சரி வெளியில நீ எனக்கு தந்து நான் வச்சாதானே. யார்கிட்ட எழுதி வாங்கணும்? கடை எனக்குள்ள கடையா? நீ தந்து தானே. கடை எனக்குள்ள. நான் தரல உனக்கு. கடை ஒண்ணு நான் தரல. தரவே இல்ல உனக்கு. கடையே தரல. யார் தந்தது? யார் தந்தது? யார் தந்தது? இடத்துல மண்ணு பட்டு நிரத்தி எல்லாம் ஒண்ணாக்கி கட்டிய நறுக்கி கொள்ளாமா? இப்ப வந்து கேட்டா தர மாட்டேனா? நான் தீ வைக்கல காய்ச்ச பணம் என்னன்னா நான் கண்டிப்பா எனக்கு தந்துதான் ஆகணும். 11 மாசம் வாடகை தந்து நீ கடை நடத்திக்க. 11 மாசமா எத்தனை மாசம் ஆகட்டும்? எத்தனை மாசம்? நான் கடை நடத்தி தரல. கடை நடத்தி தான்